الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء خيرا فإن المرأة خلقت من ضلع وإن أعوج ما في الضلع أعلاه فإن ذهبت تقيمه كسرته وإن تركته لم يزل أعوج فاستوصوا بالنساء خيرا متفق عليه. பிணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக பெண்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பெண் விழா எலும்பிலிருந்தே படைக்கப்பட்டுள்ளார். விழா எலும்பில் மிகவும் கோணலானது தான் அதன் மேற்புறத்தில் உள்ளதுதான். அதை நிமிர்த்த நாடினால் அதை நீ உடைத்திடுவாய். அதை அப்படியே விட்டுவிட்டால் கோணலாகவே இருக்கும். ஆகவே பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். புகாரில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில், ஒரு பெண் விழா எலும்பை போன்றவள், அதை நீர் நிமிர்த்தினால் அதை உடைத்து விடுவீர். அவளிடம் நீர் மகிழ்வுடன் இருக்க விரும்பினால் அவளின் கோணல் நிலையிலே இருப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இங்கு பொதுவாக பெண்கள் அல்லாஹு தஆலா அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுக்கு விழாவிலிருந்து படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தஆலா மண்ணால் படைத்தான். குன் என்று ஆகு என்று அந்த கட்டளையின்படி அல்லாஹு தஆலா அவர்களை படைத்தான். அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஹவ்வாவையும் அல்லாஹு தஆலா அவருடைய விழா எலும்பை கொண்டுதான் படைத்தான் அந்த புறத்தில். அதே போலதான் ஒவ்வொருவருடைய மனைவியும் இது அவங்க ஒரு விழா எலும்பை போன்றவர்கள் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே பெண்கள் என்பது பலவீனமானவர்களாக இருப்பார்கள். அது அவங்களுடைய உடல் ரீதியாகவும் பலவீனமானவர்கள் இருப்பார்கள். மார்க்க விஷயத்திலும் அவர்களுக்கு பலவீனமான விஷயங்கள் இருக்கும். சில நேரத்தில் அவர்களுக்கு தொழுகை தொழ முடியாத நிலை இருக்கும். சில விஷயங்கள் அவர்களுக்கு விதி விலக்கப்பட்டு இருக்கும். அதே போல அவங்களுடைய உலக விஷயத்திலும் அவங்களால சில பொறுப்புகளை சுமந்து செய்ய முடியாது. ஆண்கள் செய்யக்கூடிய சில கடுமையான வேலைகள் அது பெண்களால் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரு பலவீனமாக படைத்திருக்கின்றான். இப்போ இவர்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்கின்றார்கள். வசியத் என்பது நாம் பொதுவாக மரண சாசனம் என்று சொல்லலாம். ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார் என்றால் கடைசியாக அவர் ஒரு மரண சாசனத்தை செல்லக்கூடியவருக்கு அது வசியத் என்று சொல்லப்படும், வசியா என்று சொல்லப்படும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கூறுங்க, இஸ்தௌஸு பின்னிஸாஇ கைரா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அவங்களை அணுகுவதும் அவங்களை பராமரிப்பதும் அவங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் முழுமைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நல்ல முறையாக நீங்கள் இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அவள் ஒரு மனிதனுடைய விழா எலும்பால் படைக்கப்பட்டவள். விழா எலும்பு கோணலாக இருக்கும். அதை நாம் நிமிர்த்த ஆரம்பிக்கும் பொழுது, அதை நாம் நிமிர்த்த வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது உடைந்து விடும். அதை அப்படியே விட்டாலும் என்னாகும்? அதே கோணல் தனத்தில் தான் இருக்கும். ஆக மனைவியிடம் சில ஏதாவது குறைகள் இருந்தால், ஏதாவது நாம விரும்பாத சில விஷயங்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டுமே தவிர அவர்களை கடுமையான முறையில் உடனே நான் விரும்பக்கூடிய விஷயத்தை அனைத்துமே நடந்து விட வேண்டும் என்று நாம ஒரே இரவிலோ ஒரே நாளிலோ அது முடியாது. மாறாக நாம் விரும்பக்கூடிய மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது மார்க்கக்கூடிய பற்று இந்த விஷயங்களில் அவர்கள் கொஞ்சம் அலட்சியமான ஒரு நிலை இருந்தாலோ அல்லது மற்ற விஷயத்தில் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு குறையை நாம் கண்டோம் என்றால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அழகான முறையில் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நல்ல விதமாக அவர்களுடன் நாம நசீஹா உபதேசம் என்ற அடிப்படையில் சொன்னோம் என்று கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் ஒரு பெண் சீராக அவள் அமைந்து விட்டாள் என்றால் குடும்பமே சீராக செம்மையாக அமைந்துவிடும். அதே ஒரு பெண் சீரழிந்து விட்டார் என்றால் ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தையே அவள் நாடினால் என்ன செய்வாள்? சீரழித்து விடுவாள். இப்போ இந்த விஷயத்தில் நாம மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய அல்லாஹ் தஆலா
எல்லா மனிதர்களுக்கிடையே சில ஏதாவது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான், சில குறையை ஏற்படுத்தி இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனைவி அவரிடம் ஏதாவது ஒரு குறையை நாம் கண்டோம் என்றால், நாம விரும்பக்கூடிய அந்த ஸ்டேஜில் அவங்க இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முள்ளமாக அவர்களுக்கு நாம உபதேசம் செய்ய வேண்டும். அவங்களால எவ்வளவு முடியுமோ அவர்களுக்கு நாம செய்ய வேண்டுமே தவிர சிரமம் அவர்களுக்கு நாம ஒரேடியாக அவர்களை முழுமையாக நாம் விரும்பப்படியே செய்ய வேண்டும் என்று செய்யும் பொழுது கடைசியில அது உடைந்து விடும். ஹதீஸில் அந்த அடுத்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடைந்து அந்த கோணத்தனத்தை நீ சீர் செய்யும் பொழுது உடைத்து விடுவாய் என்றால், அந்த உடைத்து விடுவது என்பது என்ன சொல்லப்பட்டது? கஸ்ருஹா தலாகுஹா. உடைத்தல் என்பது என்ன? நீ தலாக் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும், தலாக் விவகாரம் செய்யக்கூடிய நிலையும் அது ஏற்படும். ஆக இந்த விஷயத்தை நீ பேணுதலாக இருந்து கொள். அதனால அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா பெண்களை பற்றி சொல்லும் பொழுது فَإِنْ كَرِهْتُمُوهُنَّ فَعَسَىٰ أَنْ تَكْرَهُوا شَيْئًا وَيَجْعَلَ اللَّهُ فِيهِ خَيْرًا كَثِيرًا. நீங்கள் அவர்களை வெறுத்தால் அதை சரியில்லை, ஏனெனில் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி விடலாம். இப்போ ஒரு விஷயத்தை நாம் வெறுக்கின்றோம் என்றால் இன்னொரு விஷயத்தை கொண்டு நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஏன்னால் பொதுவாக மனிதனுடைய சில அம்சங்கள் சில பண்புகள் பிடிக்காது, ஆனால் மற்ற பண்புகள் பிடித்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பெரிதாக நாம் செய்யாமல் காலம் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து நேரத்தை கொடுத்து சீர் செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உடனடியாக அது மாற வேண்டும் என்று இருக்கும் பொழுது கடைசியில் என்ன ஆகும்? அது விவாகரத்து தலாக்குடைய நிலையில் சென்றடையும். இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக பெண்கள் சுப்ஹானல்லாஹ் சீராக அமைத்து விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு விஷயம். இங்கு அவர்கள் கம்ப்ளீட்டான முறையில் நம்மால் அதை சீராக அமைக்க முடியாது. ஆக இந்த ஹதீஸில் நாம் அறிந்த விஷயம், பெண்களுடன் கனிவான முறையிலும் அவர்களுக்கு உபதேசம் செய்தாலும் சரி, அவர்களுக்கு சீர்படுத்த வேண்டும் என்றாலும் சரி, மார்க்க பற்றி ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் சரி, ஒழுக்கங்களை கொண்டு வர வேண்டும் என்றாலும் சரி, கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். உள்ளமாக தான் நாம் அதை செய்யக்கூடிய நிலை இருக்கும். நாம் உடனே நான் சொல்லக்கூடிய விஷயம் நடந்துவிட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது அசம்பாவிதத்தில் தான் கொண்டு கடைசியாக சென்று அடையும். ஆக இந்த விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய வீட்டு பெண்களுடன் நல்ல முறையாக நன்மையை நாடியக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை செய்யுமாறு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.